புஷ்பா 2 நம்ம பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்கு, படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் கூட ஒரு சண்டை நடக்குது. சரி, படம் அதை நோக்கி தான் போகுது, ஜாப்பனீஸ்ல காசு மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தோம். ஆனால் அது கிடையாது. ரெண்டாவது சிஎம் கூட போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டணும்னு அவங்க முன்னாடி ஆசைப்படுவாங்க. அதை நோக்கி தான் படம் போகுது நம்ம நினைச்சோம். பார்த்தா அதுவும் கிடையாது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா தங்கச்சிக்கு ஒரு வன்கொடுமை நடந்தோம். சரி, அதையாவது தட்டி கேட்டு அதை நோக்கி படம் போகுதான்னு நினைச்சோம். அதுவும் கிடையாது. இப்படி எதை நோக்கி படம் போகுதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த நமக்கு சுகுமார் கொடுத்த கிஃப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சிஎம் சொன்னோம் இல்லையா, சிஎம் போட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டி மாட்டுவாரு. அவன் தங்கச்சிக்கு வன்கொடுமை நடந்து திரும்ப நடக்கும், அதை தட்டி கேட்பாரு. கடைசியில் எப்படி படத்தை முடிக்கிறதுன்னு தெரியாம இருந்தவர் சரி சென்டிமெண்ட்டை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த சென்டிமெண்ட்டை போட்டு படத்தை முடிச்சு பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சிக்கன் ரைஸ் கடைக்கு போயிட்டு சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணால் போட்டு தருவாங்க. அதே சிக்கன் ரைஸ் போட்டு இருக்கும்போது சைடில் பிரியாணி போட்டு கூட தயிர் சாதம் போட்டு இது மூணுத்தையும் போட்டு சாப்பிடுனா நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? ஆனால் அது போடுறது நம்ம ரசிக்க முடியாது இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் படத்தில் கதைன்னு எதுவும் கிடையாது, பக்காவாக இருந்துச்சு. ஒன்லி மாஸ் 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 ஒன்லி மாஸ் மட்டுமே நம்பி அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ஆளை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு சுகுமார் வெறித்தனமாக செஞ்ச சம்பவம் தான் புஷ்பா 2.